ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் இந்தியாவில் தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலோட ஒரு டையப் போட்ட மோடி இஸ்ரேலியர்களை வைத்து, அதாவது குறிப்பாக அமெரிக்க யூதர்களை வைத்து தனக்கு சாதகமாக பேச வைக்கும் வகையில் சில பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார், சில யுக்திகளை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு எவ்வளவு கைமாறு கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜேபி மார்கன் அப்படின்ற ஒரு லீடிங் ஃபினான்ஸ் கம்பெனி யூஎஸில் இருக்குது. அதாவது நம்பர் 1 கம்பெனின்னே சொல்லலாம். இது யாருன்னா யூதர்களுடைய நிறுவனம். இந்த நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1800களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன்லேருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் சில யூத குடும்பங்கள் வந்து அமெரிக்கா வந்து வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது அமெரிக்காவில் நல்ல சோர்ஸ் இருக்குது, இங்கே நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்னு தெரிந்து கூட்டமாக சில குடும்பங்கள் வந்து அங்கு குடிபெயர்ந்தது. எது அமெரிக்காவுக்கு யூத குடும்பங்கள். அங்கே போய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜேபி மார்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி மார்கன் ஃபைனான்ஸ் அப்படின்னா இவர்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறவன், நம்ம மீட்ரு வெட்டி கொடுக்குறவன், இந்த காய்கறி மார்க்கெட்டில் தண்டல் விடுறான் பாரு, இவன் மாதிரி ஃபைனான்ஸ்காரன் கிடையாது. இவன் வந்து நாடுகளுக்கே ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது எப்படின்னா, பிரிட்டனுக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பான், ஃப்ரான்ஸுக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பான், அமெரிக்க அரசுக்கே வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது இந்த வட்டி தொழிலை கண்டுபிடிச்சதே இவங்க தான் சொல்லலாம். நவீன காலத்தில் 1700 எண்டில் வந்து இந்த நவீன வட்டிக்கு விடுறது உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளுக்கு, அதாவது ஃப்ரான்ஸில் அரச குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருந்த இவர்கள் அவரை ஒரு மண்டையை கழுவி அவன்கிட்ட இருந்த காசெல்லாம் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அந்த ஃப்ரான்ஸுக்கும் சரி ஜெர்மனுக்கும் சரி வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால தான் இப்போ டென்ஷனான இவர்களுடைய கை ஓங்கி மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று கருதிய ஹிட்லர் இவர்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டால் இஸ்ரேலியர்களை ஒழித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த, அதாவது என்னென்னா, யூதர்களை வந்து ஹிட்லர் வந்து மிகப்பெரிய அளவில் பழி வாங்குவதற்கு முன்பே, இப்போ 1800 மிடில் அமெரிக்காவை குடிபெயர்ந்த ஒரு குடும்பத்தோட நிறுவனம் தான் ஜேபி மார்கன். இந்த ஜேபி மார்கனுடைய சிஇஓ தான் தற்போது இருக்கக்கூட டிமோன், சரியா, ஜெம்மி டிமோன் அப்படின்றவர். இவர் தான் அந்த கம்பெனி, அமெரிக்காவில் உள்ள நம்பர் 1 கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லலாம், அந்த கம்பெனியோட சிஇஓ. இவர் தான் மோடியை புகழ்ந்து பேசியிருக்காரு. எங்கே புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் மாணவர் மத்தியில் சிம்பிளாக பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மோடியோடைய தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, மோடி இது இப்போ இந்தியா ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வர்றார்ல, ஊராக போய் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு, இதை அவர் செய்ததாக உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த டிமோன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடி மாதிரி ஒரு தலைவர் இல்லைங்க, இந்தியாவில் மோடின்னு ஒரு தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, மிக வலுவான தலைவருங்க அவர் கிட்டத்தட்ட 40 கோடி மக்களுக்கு, அதாவது அவர் சொல்கிறது என்னன்னா 400 மில்லியன் மக்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காருங்க அப்படின்னாரு. இவங்க வாயில் தான் வடை சுட்டாங்களே தவிர எங்கேயாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள், யாருக்காவது உங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு மோடி அப்படின்னு தெரியுமா? யாராவது ஒருத்தர் காட்டுங்க பார்ப்போம், சரியா? இது ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் மோர்கன் சொல்கிறாரு. மோர்கன் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். Modi has done an unbelievable job in India. I mean, literally, and I know, the liberal press here, they beat the hell out of him. He's taken 400 million people out of poverty. When we go lecture Modi about, when they want trade with us, but we lecture literally. I go to these countries soon after a lot of our government officials there. It's like we're fantasizing about, climate and labor and how we think they should be running their country. He has 400 million people without toilets. Really? And we're lecturing them how to do things. They put in this unbelievable, every citizen by hand or by eyeball or by finger is recognized. They open bank accounts for 700 million people. The transfer payments are going through. They've got an unbelievable education system, unbelievable infrastructure. They're lifting up that whole country because this one man is he's tough, but I think you have to be tough to break that down, and he's breaking down some of the bureaucracy. They have, I think it's 29 states or something like that. But they all had completely different, it's almost like Europe, they have completely different tax systems, which leads to enormous corruption. He's breaking all that stuff down. And so, there are examples of people who have just turned these things around. And we need a little bit more of that here. அதுக்கப்புறம் இந்த மோர்கன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 கோடி குடும்பங்களை வந்து வறுமையிலிருந்து மீட்டிருக்காராம்.
40 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருக்காராம். மொத்த ஜனத்தொகை 145 கோடி. இது பூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி வாயில் வடை சுட்டுக்கிட்டு தெரிகிற இந்த விஷயத்தை இந்த ஆள் நம்பிட்டு அமெரிக்காவில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதாவது இது வந்து இப்படி செஞ்சுருக்கோன்னு செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்ன பொய்யை வந்து செஞ்சுருக்கிறதாகவும் மோடியை மிகப்பெரிய தலைவராகவும் சித்தரித்து அந்த கல்லூரி மாணவர்களிடையே அவர் பேசியிருக்கார். அதை எடுத்து நம்ம மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு அதை வந்து ஷேர் பண்ணி பூரா கோடி மீடியா. இப்போ பாருங்கள், இந்த கோடி மீடியா பூரா இதை எடுத்து ஆஹா ஓஹோன்னு மோடியை புகழ்கிறாரு. இவர் யார், ஜேபி மார்கன் கம்பெனியோட சிஇஓ புகழ்கிறாரு. சரி ரைட், ஒரு பக்கம் இப்படி எடுத்துக்குவோம். இன்னொரு பக்கம் எடுத்துக்குவோம், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட சிஇஓ. இப்போ நம்ம ஸ்டேட் பேங்கோட சிஇஓன்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு நாட்டில் போய் ஒரு நாட்டோட அதிபரை புகழ்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் இது. சரியா? ஒன்று ஜேபி மார்கன் கம்பெனி சிஇஓ அப்படின்னோடனே வந்து தேவதூதன் மாதிரியும் இங்கே வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி கிடையாது. ஒரு கம்பெனியோட சிஇஓவுக்கு காசை கொடுத்து பேச வச்சுருக்காங்க, கான்ட்ராக்டை கொடுத்து பேச வச்சுருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறோம். ஸோ இப்போ எப்படி இது எதுக்காக திடீர்னு இந்த 2ஆம் கட்ட தேர்தலின் போது இந்த ஜேபி மார்கனோட சிஇஓ டிமோன் வந்து இப்படி புகழ்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 செப்டம்பரில் அவர் இந்தியா வரார். இந்தியா வரும்போது அப்போ மோடி ஆட்சி தானே இருக்குது. அப்போ வந்து இவர் சீனாவுக்கு போகிறாரு. சீனாவில் இவரை மதிக்கவே இல்லை, பெருசாக நினைக்கவும் இல்லை. ஏன்னா சீனா அதை விட அதிகமாக பணம் இருக்குது. இந்த யூதர்களை சீனர்கள் நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது, அமெரிக்க நிறுவனங்களை எப்போதுமே ஒரு இக்கு வைத்து தான் பார்ப்பார்கள். அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இவன் உள்ளே வந்து நம்ம நாட்டுடைய வளங்களை சுரண்டுவதற்கும் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கு தான் வர்றான்றது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. அப்படி இருந்ததுனால என்னன்னா, சைனாவில் வந்து உள்ளே விடலை. உடனே சைனாவை கழுவி ஊற்றிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தோடனே மோடியோட டையப் போடுறாரு. போட்டவுடனே சில விஷயங்களில் வந்து எல்லாம் டையப் ஆயிடுது. டையப் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர்ட்டை ஒன்று அதானி கான்ட்ராக்ட் எடுக்கிறார். சரியா? அதாவது இஸ்ரேலில் உள்ள போர்ட்டை அதானி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் நடந்தது. அமெரிக்காவில் பல பிஸ்னஸ்கள் இதெல்லாம் நடந்தது. பண பரிமாற்றங்கள் இதெல்லாம். ஏன்னா இவன் பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்கர். ஸோ இவன் வந்து இன்றைக்கி நேரத்தில் 300-250 வருடங்களாக இருக்கான். ஸோ அந்த டைப்பில் போட்ட உடனே பெரிய அளவில் வந்து எடுத்து கொடுத்த உடனே என்னன்னா, ஆஹா ஓஹோன்னு மோடியை போல ஆரம்பிச்சிட்டான். 2023 வந்த இந்த டிமோன் இன்றைக்கி வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஃபோனை போட்டு சொல்லியிருப்பேன், ஐயா இந்த மாதிரி தேர்தல் வருது, நீங்கள் எதையாவது ஒன்று உளறி விடுங்க, எங்கேயாவது சொல்லி விடுங்க, அந்த இதுதான் மேட்ரு. 40 கோடி பேரை மீட்டார், 40 கோடி பேரை வறுமைக்கு வந்து மேலே கொண்டு வந்திருக்காரு, 40 கோடி பேர் கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காருன்னு சும்மா நீங்கள் ஏதாவது கதையை அடிச்சு விடுங்க. அதை நாங்கள் வச்சு இங்கே பிரச்சாரம் பண்ணி அமெரிக்கன் சொன்னார், அமெரிக்கன் பேங்கர் சொல்லிட்டாரு, ஜேபி மோர்கன்ற கம்பெனியோட. ஜேபி மோர்கன்னா இங்கே உள்ளவனுக்கு முருகனே தெரியாத வடக்கன்ஸுக்கு மோர்கன் எங்கே போய் தெரிய போகுது. அவர்கள் மத்தியில் வந்து என்னென்னா ஒரு பெரிய பில்டப் கொடுத்து கோடி மீடியா வச்சு அமெரிக்கா பாராட்டு, அமெரிக்க தொழிலதிபர் பாராட்டு, அமெரிக்க நிறுவனம் பாராட்டு அப்படின்னா என்ன இருக்கும்? நம்மளால் என்ன நினைப்பான், அமெரிக்கானாலே பெருசு, அமெரிக்காவே மோடியை பாராட்டுதான், ஒரு வெள்ளைக்கார மோடியை பாராட்டானா அவனே ஒரு டுபாக்கு ஒரு திருட்டு போய் அல்ல கையை இருக்கிறத அடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிற ஒரு கும்பல். அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் பாராட்டினானா நம்மகிட்ட எதை அடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறான்னு தான் அர்த்தம். இப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து நமக்கு நல்லது செய்கிறதுக்கு வரமாட்டான். இப்போ ஜேபி மோர்கன் அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னா, அமெரிக்காவே யூதர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. யூத பணக்காரர்கள் அமெரிக்காவில் போய் அமெரிக்கா வளர்ச்சிக்கு அவர்கள் உதவி செய்தார்கள், பணம் கொடுத்தார்கள். கூட இருந்தால் கூட இன்றைக்கி நிலை என்ன, இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா தான், அமெரிக்காவை விட்டால் வேறு கதி கிடையாது. அமெரிக்காவே இஸ்ரேல் எதுக்குது? இருந்த போதிலும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபண்டிங்லேருந்து ஆயுதத்துலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து ஆகணும். காரணம், அமெரிக்காவில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள். சரியா? இப்படி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ அவன் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அதுபோல் முதல் முறையாக இந்தியாவில் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் கடந்த ஆட்சி காலத்தில் புறாமே இருந்தது. ஆனால் மோடி வந்து பிஸ்னஸ்க்காக அதை திறந்து விட்டு இவர்களெல்லாம் உள்ளே விட்டது இவர்கள் நன்மைக்கு தானே ஒழிய இந்தியர்கள் நன்மைக்காக கிடையாது. இப்போ இந்த ஜேபி மோர்கன் சிஇஓ டிமன் பேசினதை நீங்கள் கேட்டிங்களா? இதில் ஏதாவது உண்மை இருக்கா சொல்லுங்கள்? 40 கோடி பேருக்கு வந்து 40 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்டிருக்காரா? அப்போ 40 கோடி பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானா காங்கிரஸ் ஆட்சியில்? இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 கோடி பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தானா? இப்போ எந்த 40 கோடி பேர் எங்கே காமிச்ச அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியர்களை பற்றி தமிழர்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, $1 இருந்தால் 3 வேளை சாப்பிட்றலாமாயா உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. $1 இருந்தால் அவங்க ஊரில் 3 வேளை சாப்பிட்றலாமாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மை தான். ஏன்னா $1 அப்படின்றது இப்போ நான் சொல்கிறது
4-5 வருடங்களுக்கு முன்பு 52 ரூபா 55 ரூபா இருந்துச்சு. 55 ரூபா இருந்தால் 3 வேளை சாப்பிட முடியாதா? தாராளமாக அம்மா இட்லி கடை இருக்குது. மத்தியானம் வந்து அந்த பொட்டன சாதம் ஒரு 20 ரூபா, நைட்டு ஒரு 20 ரூபா, காலையில் ஒரு 10 ரூபான்னு 3 வேளையும் சாப்பிட்டு விடலாம் என்பதை அவர்கள் அதிசயமாக பார்ப்பான் சிங்கப்பூரில் இருக்கவன். ஆனால் நமக்கு அது அதிசயம் கிடையாது. இங்கே இன்னும் 60 ரூபா இருந்தால் இன்னும் நல்ல சாப்பாடை 3 வேளை சாப்பிடலாம், 70 ரூபா இருந்தால் இன்னும் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்ன்றத நிலைமை நமக்கு தெரியும். சரி, ஆனால் அவர்களுக்கு அது அதிசயமாக தெரியும். அந்த மாதிரி தான் அவன் என்ன நினைக்கிறான், 40 கோடி பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவர்கள் வம்பா காசு அதில் தான் போடுவேன்னு சொன்னால் அவன் வந்து ஆரம்பிக்க போகிறான். அதனால் என்ன பிரயோஜனம்? இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? எதுவுமே கிடையாது. எனவே வந்து தேர்தல் நேரத்தில் யூதர்களை வைத்தும் வெள்ளைக்காரர்களை வைத்தும் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவர்களே பேச வைக்கிறதுனா ஒரு விலை கொடுத்தான் ஆகணும். அப்போ எவ்வளோ விலை இவர்கள் கொடுத்துருக்கிறார்கள், எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. இது வந்து நம்ம மாநிலத்தில் தேர்தல் முடிந்து போச்சு. இப்போ வடக்கன்ஸ் தான், வடக்கன் மண்டைய கழுவுறோம், வடக்கில் இருக்க படித்தவனே மண்டைய கழுவுறோம். அமெரிக்கா பேரை சொல்லி அமெரிக்கா நிறுவனமான ஜேபி மோர்கனுடைய சிஇஓ மோடியை வானலாக புகழ்ந்துருக்கிறார். மோடி மாதிரி ஒரு தலைவர் வரணுன்றாரு, மோடி மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்றாரு. மோடி செய்யக்கூடியதை அமெரிக்காவே பின்பற்றணும்னு சொன்னான்னா அவனா முட்டாளா இல்லை கேட்குறவன் முட்டாளா இல்லை கேட்குறவன் கேனையனா இல்லை அதை எடுத்து பேப்பரில் போட்டு அதை நம்ம படிச்சுட்டு பேசுகிறவன் கேனையனான்னு தெரியல. ஸோ வந்து எவ்வளோ எங்கெங்கே பணம் பாதாளம் வரைக்கும் பாஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. பணம் பாஞ்சா கூட பரவாயில்ல, காசை கொடுத்தவனை பேச வச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, என்னென்னத்தை அடகு வச்சாங்கன்னு தெரில இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. மோடியை பாராட்டி ஜேபி மோர்கன் கம்பெனியோட சிஇஓ பேசுகிறதுக்கு எவ்வளோ கோடியை அடகு வைத்தார்கள், எந்தெந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்தாங்கன்றது தான் ஒரு அச்சமாக இருக்குது. எல்லாமே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் விசாரணையில் தெரிய வரும். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.